ஹாய் கைஸ் வணக்கம். குட் ஈவினிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூக்கான வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன் அப்படிங்குது. பியூரா குரூப் டூவை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ இது யாரெல்லாம் மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியராகவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறையா பேர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெட்டு போகலை. ஸோ இன்னும் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 மாதம் வந்து தாராளமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆரம்பித்தா கூட மெயின்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்ச்சில் தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, நான் டிசம்பரில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி மார்ச்சில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து மெயின்ஸ்க்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ அப்போ இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டாக? சரி, ஓகே. அதே மாதிரி இது வந்து பியூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் அண்ட் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான். கரெக்டுங்களா? இதில் வந்து எந்தவித உள்நோக்கத்துக்காகவும் அதே மாதிரி உங்களை வந்து தவறாக வழி நடத்தணும் அப்படிங்கிற எந்தவித இது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயின்ஸ் இதுக்கு அப்புறமும் வந்து படிக்காமல் இருக்காதீங்க, இந்த கொஸ்டினுக்கு மேலே போட்டிருக்கவங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற சொல்ல வர்றது தான் என்னோட மெயின் மோட்டிவ். கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த சேஃப் ஜோன் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஃப் ஜோன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வேகன்சி அப்படிங்கிறது 625 வேகன்சிலேருந்து 645 வேகன்சி, அதுக்கப்புறம் ஒரு 625 வேகன்சியை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கிற புது வேகன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 1270 வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1270 வேகன்சியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1270 வேகன்சி அப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? 645 வேகன்சி இப்போ புதுசாக வந்து 625 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால டபுள் டைம் த வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஓவராலாக வந்து முன்னாடி 6500லேருந்து 7000 பேர் வரைக்கும் தான் மொத்தமாகவே மெயின்ஸ் எழுதுவாங்க நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து டபுள் டைம் த பீப்புள்ஸ் வந்து மெயின்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க. 1270 அப்படின்னா மெயின்ஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 13,000லேருந்து 14,000 பேர் ஓவராலா வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க. கரெக்டா? மெயின்ஸுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் மேனிக்கு வந்து மெயின்ஸுக்கு அப்பியர் பண்ணுவாங்க. அப்போ 1270 வேகன்சியில் ஓவராலா 13,000லேருந்து 14,000 பேர் வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க. அப்போ இந்த 14,000ல் ஒருத்தராக நீங்கள் வந்தாலே போதும். மினிமம் கண்டிப்பாக 13,500 சம்திங் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த கடைசி ரேங்க்ல எத்தனை பேர் இருக்காங்களோ, கடைசி மார்க்ல ஒரு 1000 பேர் 1500 பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேரையும் வந்து மெயின்ஸ் அப்பியர் ஆக விடுவாங்க. ஓகே, அதுதான் இப்போ வரைக்கும் டிஎன்பிசியில் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் ஒருத்தர் தான் இப்போ ஒரு மார்க்ல 145வது கொஸ்டின்ல அவருக்கு இப்போ 13,000 பேர் கண்டிப்பா வந்து 12,700 பேர் கண்டிப்பா தேவை. 12,699 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது ஒரு மார்க் வந்து கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த கம்மி ஆகும் போது அந்த ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கம்மி பண்ணும்போது 1000 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்கன்னா அந்த 1000 பேரையும் வந்து உள்ள அனுப்புவாங்க. கரெக்டா? புரியுதா? அப்ப அந்த கடைசி மார்க்ல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரை வந்து மெயின்ஸ் அனுப்புவாங்க. அதனாலதான் 1270 போஸ்ட்டுக்கு 13,500லேருந்து மினிமம் கண்டிப்பா 14,000 வரைக்கும் மெயின்ஸ் அப்படிங்கிறதே அப்பியர் பண்ண விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற தகவல். கரெக்டா? அதே மாதிரி இதுக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து முன்னாடி ஒரே கட் ஆஃபாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே தனித்தனி எக்ஸாம் வைக்கிறதுனால தனித்தனியாக நம்ம வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிடிக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேக்கன்சியை வந்து கம்மி பண்ணி அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில போஸ்ட் வந்து முன்னாடி இப்போ பழைய நோட்டிஃபிகேஷனில் விட்டுருந்தாங்க. அதாவது 2 வேக்கன்சி இருக்குன்னா அதே இப்போ ஃபார் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து முன்னாடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்கன்னா அதே ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சியை வந்து ஒரு 6 இல்லைன்னா 10 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு சில வேக்கன்சி வந்து அதே மாதிரி ப்ரொபோஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு சில வேக்கன்சியை வந்து முன்னாடி விட்ட நோட்டிஃபிகேஷனில் 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 10 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணதில் 6 தான் நம்ம கணக்கு வச்சுக்கிறணும். புரியுதா? ஆல்ரெடி 4 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 10ன்னு அந்த போஸ்ட் கோடுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி 4 இருக்குது. இப்போ 10 மாற்றுறாங்கன்னா 6 வேகன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 10ன்னு கவுண்ட் பண்ணோன்னா இன்னும் வேகன்சி அதிகமாகும். கரெக்டாக? அந்த மாதிரி தான்
புது ஆடண்டமையும் பழைய நோட்டிஃபிகேஷனையும் செக் பண்ணி இந்த வேகன்சி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா 90 வேகன்சி அப்படிங்கிறது வந்து இருக்குது. கரெக்டா? ஸோ இப்போதைக்கு ஸோ இந்த 90 வேகன்சிக்கு நம்ம மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோ. கரெக்டா? ஸோ மெயின்ஸுக்கு வந்து 1:10 ரேஷியோல வந்து மெயின்ஸுக்கு அப்பியர் ஆவாங்க. கரெக்டா? அப்போ 1:10 ரேஷியோல மெயின்ஸுக்கு அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 90 வேகன்சிக்கு மினிமம் வந்து 900 பேர் வந்து கண்டிப்பா மெயின்ஸ் எழுதணும். கரெக்டா? 900ல இருந்து 1000 பேர் வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்பியர் ஆவாங்க. கரெக்டா? 900ல இருந்து மினிமம் 1000 பேர் அந்த கடைசி மார்க்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் வந்து மெயின்ஸுக்கு அப்பியர் ஆக விடுவாங்க. அப்போ இந்த மெயின்ஸுக்கான கட் ஆஃப் வந்து என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல 2 விதமா நான் சொல்லிடுறேன். நான் வந்து கேட்டகரி வைஸ் நான் வந்து டிவைட் பண்ணி சொல்ல போறது இல்லை. கரெக்டா? ஏன்னா கேட்டகரி வைஸ் சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட மார்க்ஸ் எல்லாமே என்கிட்ட கிடைச்சாதான் நிறைய பேர் ஒரு கூகுள் ஃபார்ம் அட்டாச் பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம்ல தான் இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் நம்ம பேச முடியும். ஆனா அந்த கூகுள் ஃபார்ம் வந்து இப்போதைக்கு என்கிட்ட கிடையாது. ஓகே, அந்த டேட்டாஸ் வந்து அதாவது நம்ம பசங்களோட நம்ம கான்வர்சேஷன் என்கிட்ட பேசுறவங்களை வச்சுதான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன்னே தவிர ஓவராலா எல்லா டேட்டாவும் என்கிட்ட கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால ஓவரால் கட் ஆஃப் தான் நான் இங்க வந்து சொல்ல போறேன். இதுல இருந்தும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறது 2 விதமா நான் பிரிக்கிறேன். கரெக்டா? ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 153 கொஸ்டினுக்கு மேல, ஓகே, 153 கொஸ்டினுக்கு மேல நீங்க வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் அக்யூரேட்டா வந்தே தீரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா லாஸ்ட் 2024 கட் ஆஃபை விட இது இன்னும் கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 2024லயும் இதே 150 கொஸ்டினுக்கு மேல போட்ட எல்லாத்துக்குமே வந்துருந்துச்சு. நான் இது கூட அதிகமா தான் நான் சொல்றேன். கரெக்டா? 153 கொஸ்டினுக்கு மேல, ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து டஃப் பேப்பர். ஓகே, போன இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமான என்ன சொல்ல டைம் கன்சியூமிங் பேப்பர் இப்போ வந்திருக்குது. கரெக்டுங்களா? அப்போ சேஃப் ஜோன் அப்படிங்கிறது உங்களுக்கு 153 கொஸ்டினுக்கு மேல நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வரும். இதை தாண்டி உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, ஓகே, 2 விதமா பிடிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்க 153 கொஸ்டினுக்கு மேல நீங்க போட்டிருந்தீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து குரூப் 2க்கு நீங்க மெயின்ஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்ணும். அதே மாதிரி நீங்க 150 கொஸ்டினுக்கு மேல நீங்க போட்டிருந்தாலும், கரெக்டா, 150 கொஸ்டினுக்கு மேல நீங்க போட்டிருந்தாலும் உங்களோட மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எதை? குரூப் 2க்கான மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. 150 கொஸ்டின் சார், 149 150 கொஸ்டின் கண்டிப்பா நீ தாராளமா உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு வரதுக்கு ஒரு 80% சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அதைத்தான் நான் இங்க வந்து மென்ஷன் பண்ண வரனே தவிர அப்ப இது அப்படி 153 கொஸ்டினுக்கு மேல போட்டிருந்தீங்கன்னா சுயரா வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்துடும். 150க்கு மேல போட்டிருந்தாலே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கடைசி நேரத்தில் அந்த கம்யூனிட்டி வைஸுக்கு வேற வந்துருச்சு, அப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி குரூப் 2A வந்து பாத்தீங்க அப்படின்னா 1180 வேகன்சி. கரெக்டா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 1:10 ரேஷியோ. ஸோ நார்மலா 1:10 ரேஷியோ வந்து மெயின்ஸுக்கு அப்பியர் ஆக விடுவாங்க. அப்ப இதுல வந்து எத்தனை பேர் சார் மெயின்ஸுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1180 வேகன்சியை 10ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 11,800 பேர். கரெக்டா? ஆனா 11,800 பேரை வந்து அக்யூரேசியா அப்பியர் ஆக விட மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அதிகமான நபர்களை அப்பியர் பண்ண விடுவாங்க. மினிமம் வந்து 12,500 பேர்ல இருந்து 13,000 பேர் வரைக்கும் அப்பியர் ஆவாங்க. கரெக்டா? இதுல வந்து மினிமம் 12,000 பேர், ஓகே, 11,800 பேர் அப்படியே விட மாட்டாங்க. 12,000 பேர்ல இருந்து 13,000 பேர் வரைக்கும் இதுக்கு மெயின்ஸுக்கு அப்பியர் ஆக விடுவாங்க. கரெக்டா? ஏன்னா லாஸ்ட் மார்க்கு என்ன இருக்கோ அதுல இருந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கு லாஸ்ட் மார்க்ல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வந்து மெயின்ஸுக்கு அப்பியர் ஆக விடுவாங்க. குரூப் 2A நான் சொல்றேன். கரெக்டா? இப்போ இந்த குரூப் 2A வந்து லாஸ்ட் மார்க் எத்தனை பேர் இருந்தாலும் அப்பியர் ஆக விடுறாங்கல்ல, அப்ப இதுக்கு வந்து அதே மாதிரி தான் 2 விதமா நான் சொல்லிடுறேன். சேஃப் ஜோன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கரெக்டா?
இதுல வந்து சேஃப் ஜோன். ஓகே, இதுல எவ்வளவு சொன்னேன்? 153 கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஸ்டார்ட் யுவர் மெயின்ஸ். ரெண்டு விதமா நான் வந்து சொல்லிடுறேன். கரெக்டா? ஸோ இதுல வந்து சேஃப் ஜோன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 153 கொஸ்டின் வந்து நீங்க அடிச்சிருந்தாலே கண்டிப்பா அதிகமா போயிடலாம். இதுல வந்து 147 பிளஸ் கொஸ்டினுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு மெயின்ஸ் வரும். அதே நேரத்துல நீங்க 145 கொஸ்டினுக்கு கீழே இருந்தீங்கனாலும் சரி, 145 கொஸ்டின் இந்த ரேஞ்சில் வந்து இருந்தாலும் மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா 145ல இருந்தே குரூப் 2A வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் கம்மியாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடுகள் இருக்கும். ஓகே, நான் வந்து ஒரு ஓவரால் கட் ஆஃப் தான் நான் சொல்றேனே தவிர எந்த இடத்துலையுமே கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால 145 கொஸ்டினுக்கு மேலே இருந்தாலே உங்களோட மெயின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களோட சேஃப் ஜோன் அப்படிங்கிறது 147 கொஸ்டினுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி குரூப் 2க்கான வேகன்சி அப்படிங்கிறது 153 கொஸ்டினுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். 150 கொஸ்டினுக்கு மேலே தான் உங்களுக்கு குரூப் 2ல நீங்கள் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா? ஸோ இப்போ நான் பேசின விதங்கள், பேசின விஷயங்களை உங்களுக்கு வந்து சரியாக கன்வே பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு முரண்பாடுகளோ மாறுபாடுகளோ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்காக என்ன சொல்ல, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. இது வந்து நம்மளோட நாலேஜ் பிரகாரம் நமக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்க நான் வந்து கொடுக்குறேனே. கரெக்டா? இதுக்கு வந்து எந்தவித முரண்பாடுகளோ இல்லை எந்தவித பிரச்சனைகளோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அப்போ கட் ஆஃப் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டைம்லையும் ஆஃபரா கண்டிப்பாக ஓகே, அதை நம்ம சொல்லி தானே ஆகணும், வேற என்ன பண்ணுறது. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த குரூப் 4க்காக லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிறகுகள் அப்படிங்கிற குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் இதுவும் நவம்பர் 29ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிற பேப்பர் 1க்கான டெட்டு ஃபவுண்டேஷன் பேட்ச், சூரியன் அப்படிங்கிற பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி மெகாபேக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேட்சஸுமே அக்சஸ் கிடைக்கும். கரெக்டா? அது டிஎன்பிசி மெகாபேக்னா டிஎன்பிசி ரிலேட்டடாக எல்லா கிளாஸும் பார்த்துக்கலாம். இந்த நம்ம தமிழ்நாடு மெகாபேக்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி எல்லா கிளாஸும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, நம்மளோட QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும், அதுலேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே கைஸ். அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி எப்படி போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம அடாட் 247 நார்மலாக உள்ள சர்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா இங்கே ஆல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கா, அதில் ஸ்டேட்டில் தமிழ்நாடு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே டிஎன்பிஎஸ்சி இருக்கா. அதே மாதிரி இதில் லட்சியம் அப்படிங்கிற பேட்சில் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்லாம் கீழே இருக்கும். கரெக்டாக? இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்டையர் ஸ்டடி பிளான் எல்லாத்தையும் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி இதில் பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கூப்பன் கோடு அப்படின்னு கேட்க பார்த்தீங்களா, இதில் Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா 2100 ரூபாய்க்கு உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி. ஓகேவா? நன்றி.